Welcome to the Sunday service albums Alpha Bhathi ஊழியர்கள் ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பார்த்துக் கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவை பற்றி. இயேசு எல்லா அதிகாரத்திலையும் வரார். வேதத்துல ஜெனிசிஸ்ல பார்க்கிறோம். ஜெனிசிஸ்ல இன்னும் எத்தனை இடத்துல வர்றாரு, எக்ஸடஸ்ல வராது. ஒவ்வொரு ஏன் தேவனாகி கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்க ஏன் அவரை கொண்டு அந்த ப்ரொஜெக்ட் பண்றாரு? அவர் மூலமா தான் சால்வேஷன், ரட்சிப்பு இயேசுவின் மூலமா தான் ரட்சிப்பு உண்டு. இது இந்த டிசிஷன் எடுக்கிறது அவர் தான் எடுத்துக்கிறாரு. அதை மாற்ற முடியாது, எந்த மனுஷனாலும் முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ரட்சிக்கிறாங்க. ஒரு மலை இருக்குது, அந்த மலையில இப்படி ஒரு மார்க்கா இருக்கு, இப்படி ஒரு மார்க்கா இருக்கு, இப்படி ஒரு மார்க்கா இருக்கு, இப்படி ஒரு மார்க்கா இருக்கு, இந்த மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது. எதை தொடர்ல நடந்துதான் இருக்குது. எதை தொடர்ல சொன்னாரு, நிறைய படம் இருக்குது, அதை சாப்பிடும். ஆனா அந்த ஒரு மரத்தை ஒட்டி பூசிக்காது, ஒரு மரத்தில் உள்ள கனியை பூசிக்காது அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இது ஆதாம் கிட்ட சொன்னாரு. ஆதாம் அந்த எழுந்து போயிட்டார், போயிட்டாரு அந்த விஷயத்துல. இப்பவும் கர்த்தர் அதே தான் திருப்பி கொடுக்குறாரு. நான் உனக்கு கொடுக்குறேன், என் குமாரனாகிய இயேசுவை குடிச்சுக்கோ, இயேசு கொடுத்துருக்கோம். இப்ப கொஞ்சம் மாத்திருக்காரு. ஒரே மரத்தை கொடுக்குறாரு, இயேசு என்றார். அவரை கொடுத்துட்டு அவரை பிடிச்சுக்கோ, நீ எல்லாத்தையும் சொன்ன. நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், நிறைய பேர் சொல்றேன். அன்னைக்கு ஒரு பெரிய ரிச் மேன், பில்லியனர், அந்த பில்லியனரோட இதை எடுத்து பார்க்க போகும்போது அவன் சொல்றான், என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் என்ன வேணா வாங்கிக்கலாம், ஆனா என்கிட்ட என்னை காப்பாத்திக்கிறதுக்கு பலன் இல்லை. செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க, ஆனா சாவு என்பதை விட்டு காப்பாற்றுறதுக்கு யாரால முடியாது. அந்த முடிவு எது யாருக்காக வந்து ஈவன் இந்த லேட்டஸ்ட் ஒரு இன்டர்வியூ நம்ம கேட்டிருந்தேன். எலான் மஸ்க் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன், $270 பில்லியன் சொத்து இருக்குது. அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பார் என்றால் நான் அவரிடம் போடுவேன். ஏன் அந்த வார்த்தை காலத்துல வந்துச்சு? இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இதை நம்புறீங்களா? இயேசு கிறிஸ்து ரட்சிப்பார் என்றால் நான் அவரிடம் போடுவேன். அதான் சொல்றாங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை அவருக்கு தான் இருக்கு. யாரு பெரிய பணக்காரன், பணம் ஒண்ணு சாப்பிடணும், பிக் மணி, அதை வச்சு என்ன பண்ண போறோம் தெரியல. அன்னைக்கு பார்க்கணும், இன்கம் டேக்ஸ் ரேட்டு, இன்கம் டேக்ஸ்ல ஏதோ ரேட்டு கோடி கோடியா எடுத்தாங்க. ஏதோ எடுத்து டிவில எல்லாம் போட்டு காமிச்சாங்க. இதை வச்சுக்கிட்டு அவங்க ராத்திரி வீட்டுல தூங்க முடியும் இல்ல? நம்ம யோசனை பண்ணுவோம், பணம் cannot solve any problem, but Jesus can solve every problem. இது நல்லா புரியணும். அதான் இங்க போட்டிருக்கு. நம்ம கொரிந்தியன்ஸ் தான் வாசிட்டு வரோம். 1 கொரிந்தியர் 1:5 நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசங்களிலும், உபதேசங்கள்ல நிறைய உபதேசங்களும், எல்லா உபதேசங்களும், எல்லா அறிவிலும் நம்ம அறியணும். தேவனை பற்றி அறிகிறார், இயேசுவை பற்றி அறிகிற அறிவுல வளரணும். எல்லா அறிவிலும் கிறிஸ்துவை பற்றி அறிகிற வளரணும். மற்ற எல்லாவற்றிலும், எல்லா காரியங்களும் சம்பூர்ணமுள்ளவராக, சம்பூர்ண அபண்டன்ஸ், கொஞ்சம் இல்ல. Christ wants to give you in abundance everything. உங்களுடைய தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நடப்பதற்காக தான் அவர் வந்திருக்கார். அதனால நீங்க கான்டாக்ட் பாயிண்ட் இயேசு கிறிஸ்து. நீங்க போய் லோனுக்கு அப்ளை பண்ணிக்கிற பேங்க்ல லோன் முடிச்சுட்டா நீங்க லோன் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு பின்னாலே நிற்கலாம். இயேசு கிறிஸ்து அவர் கொடுத்தா கொடுத்ததுதான்.
he blesses you. நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா விஷயம் தெரியும். அதான் எல்லாருக்கும் பையன்ல சம்பூர்ணம் உள்ளவர்களாக அப்படின்னு பட்டிருக்கபடியாக போட்டுருக்கோம். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட, இங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன். அதுல அவர் பேரு ஹீப்ரூல யாஷுவா மஷியாக் பேரு, மஷியாக்னா மேசியா, யாஷுவான்ற நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அதனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க எந்த இயேசு. அதனால இந்த வசனம் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து போட்டு இயேசு போட்டு சிலுவையில் அறையப்பட்ட, அதுவும் ஸ்பெசிபிக்கா போடப்படுறது சிலுவையில அறைஞ்சிருக்காங்க. யூதர்கள் அவரை சிலுவையில் அறையும் போது தங்களுடைய ராஜா என்று எழுதி வச்சுக்காங்க. அவங்க தெரியாம அவங்க எழுதல, பிலாத்து எழுதி வச்சுட்டாங்க. அப்படி உங்களுக்கு போய் கேட்டாங்க அதை அடிக்க சொல்லி, இல்ல அடிக்க முடியாதுன்னா, இல்ல நான் எழுதுதான். ஏன் இயேசு பாடுபட வேண்டும்? எல்லா பாவத்துக்கும் பலி செலுத்த வேண்டும், ரத்தம் செலுத்து, ரத்தம் செலுத்துதல் வேத சட்டம் சொல்லுது, ரத்தம் செலுத்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காகவும், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்துக்காகவும் ஒவ்வொரு ஆள் ரத்தம் செஞ்சிருக்கும். அந்த ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும், பர்ஃபெக்ட் பர்சன், ஒரு குறை இல்லாத தேவனாய் கத்திற்கு முன்பாக ஒரு குறை இல்லாத மனுஷ சம்பந்தமே இல்லாம, இப்படி கேட்டா அதனாலதான் ஆண் சம்பந்தம் இல்லாம வெறும் கன்னி வயிற்றுல பிறந்த இயேசுவை அங்க பிறக்க வச்சு அங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு. இதுலதான் பிசாசு ஏமாந்தான். அவன் நினைச்சா நார்மல் மனுஷன் மாதிரி வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாம் கடைசியில சந்தேகம் வந்தோடனே அந்த வயசுக்குள்ள 2 வயசுக்குள்ள பிள்ளைகள்லாம் ஏரோது ராஜா வச்சு கொலை பண்ணுவாங்க. ஆனா அவர் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் எகிப்துக்கு அவர் நெருக்கடி கிடையாது. அவர் பிளாட் கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் அவரால் மாற்ற முடியும். எந்த பிசாசோட நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் வாழ்க்கையில போடுவோம் தான். இது ஃபெயில் ஆச்சுன்னா இது ஃபெயில் ஆச்சுன்னா மேனேஜ்மெண்ட் படிச்சவங்களுக்கு தெரியும். பிளான் சி, பிளான் டி இவ்வளவுதான் போட முடியும். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் போகலாம். ஆனா எந்த பொசிஷன்ல இருந்தும் கர்த்தர் எல்லா ப்ராப்ளத்திலும் நம்மளை நிறுத்துறதுக்கு அவரால் இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஆனா இயேசுல போக முடியும். ஏன்னா நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, என்னுடைய ப்ராப்ளத்தை என்னால போக முடியாது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன நான் செய்யறேன், எதுல எங்க தவறுகிறேன் என்பது எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதே அவருடைய பொறுப்பு. அவர் சொல்லிக் கொடுத்தாதான் எனக்கு தெரியும் நான் தப்பு பண்றேன், இந்த இடத்துல தவறு செய்யறேன், ஒரு இடத்துல நான் தவறுகிறேன். அப்ப நம்ம ஏன் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும்னா இதுதான். இப்ப நம்ம ஆதியாகமத்துக்கு போய் செல்லலாம். இது ஆதியாகம் போறதுக்கு மேல பவுல போகிறேன் என்ன சொல்றாரு ஏன்னா அவர் ரொம்ப இன்டலெக்சுவல் பர்சன். வேதத்திலே அதிகமா படித்து ரொம்ப பிலிப்பியர் இது 3ஆம் அதிகாரம். இது கொஞ்சம் டீப் ஸ்டடியா இருக்கும். நல்லா வச்சுருக்காங்க. 7வது வரல. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளை வேண்டோ அவைகளை கிறிஸ்துவுக்கு என்று நஷ்டம் என்று என்கிறேன். இதுதான் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ப்ராஃபிட், இதுதான் எனக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அவன் கால்குலேட் பண்ணா கூட ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா வேணாம், கிறிஸ்து தான் எனக்கு வேணும். ஒரு இன்டலெக்சுவல் பர்சன், ஹைலி குவாலிஃபைடு பர்சன் அவன் என்ன சொல்றான், இதுதான் அப்படின்னு சொல்றான். அடுத்தது அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இந்த இடத்துல ஓனர்ஷிப் கொண்டாடுறான். என் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவின் நிமித்தம் ஐ ஷுட் நோ அபௌட் ஹிம். இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஒரு கிறிஸ்துவும் சரியா தெரியாது.
யாராவது ஒரு கிறிஸ்தவ முடிச்சுட்டு நீ இயேசு கிறிஸ்தவத்தை ஒரு குருவுமே தெரியுமான்னு தெரியலன்னா அவன் தெரியும் சொன்னான்னு போய் சொல்றான். ஏன்னா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. நான் ஐ திங்க் DW டிவியும் பிரான்ஸ் டிவியும் பார்த்துட்டு இருந்தேன். கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மில்கி வே கேலக்சியில இருந்த பிளாக் ஹோல் அதை இன்னைக்குதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு சாரி நேற்று தான் கண்டுபிடிச்சாங்க. நேற்று கண்டுபிடிச்சா அந்த போட்டு காமிக்கிறான். அந்த பிளாக் ஹோல் எவ்வளவுன்னா ஐ திங்க் எத்தனையோ மடங்கு சூரியனை விட பெருசா இருக்குது. இதெல்லாம் உண்டாக்குறவர் யாரு? அது பிளாக் ஹோல் எதுக்காக உண்டாக்குறது? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம போக நம்முடைய நாலேஜ் இன்க்ரீஸ். அதான் நீங்க போட்டு கத்துறாங்க ஏசு கிறிஸ்துவ அறிஞ்ச போது எனக்கு நான் அந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் பிளாக் ஹோலுக்கு உட்காந்துட்டு நான் ஜாலியா இருக்க முடியுமா? இல்ல, அது அவ்வளவு ஃபாஸ்டா சுத்துது, பயங்கர வேகத்துல சுத்திட்டு இருக்குது. அந்த வேகத்துல சுத்தும் போதே நம்ம யோசனை பண்ண வேண்டியது நம்ம யூனிவர்ஸ்ல உட்காந்துட்டு கேலக்சியில மில்கி வே கேலக்சியில நம்ம இருக்கிறோம். அர்த் நம்ம பூமி, இந்த பூமி இருக்குது, அதுவும் அந்த வேகத்துல சுத்திட்டு இருக்குது. இந்த வேகத்துல சுத்துற நம்ம எப்படி உட்காந்துட்டு இதுக்கு பிசிக்ஸ் என்ன, இதோட கெமிஸ்ட்ரி என்ன தெரியாது. நம்மளால ஒன்றும் அது புரிஞ்சிக்க முடியாது. அதனால்தான் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம வேண்டியது யோசி. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை இருப்பது இத்தனை வருஷங்கள். அது முடிச்ச உடனே நம்ம எல்லாரும் மனுஷன் மாதிரி போற மாதிரி தான். ஒன்று சீக்கிரமா போவோம், இல்லாட்டி லேட்டா போவோம். பாருங்க, யுக்ரைன்ல வாரு, அத்தனை பேர் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்ன முடிவு? கடைசியில மண்ணுக்கு தெரியாம சில பேர் நல்ல முடிவு இல்லை. ஆமா, இது கைகால கட்டி போட்டு சுட்டி போட்டு போயிருக்காங்க. சரி, இதெல்லாம் நடக்குது. நான் யாரையும் குறை சொல்ல வரல, இதெல்லாம் நடக்குது. உலகத்துல பல காரியங்கள் நடக்குது, நம்ம ஊர்லயே நடக்குது. ரீசெண்டா ஒரு கொலை பண்ணா ஒரு ஆடிட்டர் யாரையும் கொலை பண்ணாங்க. அதான் தெரியாம பேசும்போது டிரான்சாக்சன் ஏதோ 40 கோடி வருதுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு நேபாளி குர்கா பசங்க 2 பேர் சேர்ந்து கொலை பண்ணி அவங்க தான் போச்சு போராட்டி அவங்க நினைச்சிருப்பாங்களா சாப்பிடுவாங்க. அல்ல பின்னால கட்டையில அடிச்சானா முடிவு போலீஸ்காரங்க தான் சொல்றாங்க. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போட்டுருக்காங்க. ஃபுல்லா முடிவுல தான் தெரியும். முடிச்சிட்டாங்கல்ல, 20 வருஷம் பழக்கம். இதுதான் மனுஷன். 20 வருஷம் பழக்கம் இயேசுவோட பழகி பாருங்க, அவருக்கு வித்தியாசமா இருக்கும். நீங்க எங்கேயும் போயிருக்கீங்க, டாப்ல கொண்டு போய் வச்சுக்க அதான் போட்டிருக்கீங்க. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கீங்க. எனக்கு எது தேவையில்லை, லாஸ், இட்ஸ் a loss. நம்ம புதுதாக கத்துக்கிட்டா கூட it's not going to stand. What are you going to do with the black hole? கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களுக்கு சந்தோஷம். அது பிளாக் ஹோல் கிட்ட போக முடியுமா? போக முடியாது. தேவனாகி கத்தரை பத்தி அறியணும், அதை உருவாக்குனவரை பத்தி அறியணும். சரி, அடுத்தது ரெடி பண்ணிருக்கேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நான் ஆதாயப்படுத்தினா, ஆதாயம் சொன்னா earn, இங்கிலீஷ்ல earning. It's something profit. You have to profit from Jesus Christ. அது ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் பாருகிற சுயநீதி தானே. இப்படி செய்ததான் உங்க இயேசுவை குறிக்க முடியும். மனுஷனுடைய செய்கையினால கர்த்தரை குறிக்க முடியும். அவர் செய்தனால்தான் நாம அவர்கிட்ட போக முடியும். நம்முடைய பாவத்தை சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில போகணும். இன்ஃபேக்ட் நம்ம என்ன நினைச்சுப்போம், நம்ம இதெல்லாம் செய்துட்டா நம்ம பாவம் கழுவப்பட்டு நினைப்போம். நானும் சின்ன வயசுல நினைச்சு கொடுப்பேன், அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் தேவையில்லை. சுயநீதி கிடையாது, இது நீதி கிறிஸ்துவிட்ட. சரி, சுயநீதியை உடையவராக கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினார்கள் இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாத்தையும் செய்து கொடுத்துச்சு. இதுதான் நீதி.
இவ்வளவுதான். நான் போக வேண்டிய பாதையில அவர் போயிட்டார். இனி நான் போக வேண்டாம். ஐ டிட் நாட் சஃபர். கஷ்டப்படுறவங்க யோசனை பண்ணாங்க. என் கஷ்டம், வியாதி, தொல்லை, துன்பம், வேதனைகள் எல்லாம் இருக்குது. எல்லாரும் இதுதான் சொல்லுங்க. அவரை நான் பிடித்துக் கொண்டேன், அதனால அவர் எனக்காக எல்லாத்தையும் சகிச்சு முடிச்சிட்டாரு. ஆனால் என்னுடைய பாரதெல்லாம் தூக்கி அவர் மேல வச்சிருக்கேன். அவர் பாதுகாத்துக்கு பார்த்துக்குவாரு, எனக்கு ஒண்ணும் வராது. இப்படி விசுவாசிங்க. இதை விசுவாசிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திங்ஸ் வில் கோ அவே. அத நீங்க படிச்சதை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அன்னைக்கு யாருக்கும் எழுதினேன் வந்து ஐ திங்க் 4வது அதிகாரத்திலே போடப்பட்டது. இதுல 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சம்டைம்ஸ் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் ரொம்ப வேலை செய்யும். என்னால செய்ய முடியாது சில காரணம். எப்படி செய்யறதுன்னு தெரியாது, ஐடியா தெரியாது, கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இல்லாட்டி ரொம்ப டீப் டவுன் டிப்ரெஷனுக்கு போயிடுவோம், ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். அப்ப நான் போடுற வசனம் என்னன்னா, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் தட் ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்ற வசனத்தை நாம கெட்டிமாக பிடிச்சுக்கணும். பிடிச்சி இதை கீப் ஆன் கன்ஃபெஸிங். கன்ஃபெஸ் பண்ண 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 என்ன ஆகுனா, இது அப்படியே உயர்ந்துட்டு ரெக்கார்ட் ஆயிடும். ரெக்கார்ட் ஆயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு விசுவாசம் வளரும். ஒரு விசுவாசம் வளர்ந்துச்சுன்னா நீங்க விசுவாசத்தை வளர்த்துக்க பாருங்க. இயேசு மேல இருக்கிற விசுவாசம் இருக்கா? இந்த வசனம் சொல்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, Christ who strengthens me. அப்ப எனக்கு பலவீனமான, அப்ப என்னை பலப்படுத்துறதுக்கு கிறிஸ்து வேணும். பலப்படுத்துகிற கிறிஸ்து நிறைய எல்லாவற்றையும் செய்யும். இம்பாசிபிள் திங்ஸ் யாரையும் பணமாயிடும். இப்ப இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே keep on telling this. I'm telling you, no, nothing will touch you. கிறிஸ்துவ அப்படியே அவருடைய பாதுகாப்பை மனதுக்குள்ள வந்துடுவீங்க. அப்புறம் I guarantee you, nothing will touch you. ஆனா நீங்க நினைச்சுக்கூடாது, நீங்க அதுல இதுல வந்து கொஞ்சம் கூட சுயநிதி வைக்கக்கூடாது. நான் இதெல்லாம் இப்படிலாம் செய்தேன், அதனால எனக்கு வரும் அப்படின்னு பத்திரம் கத்தனை பார்த்துட்டு வர்றோம். அப்படியே இல்லை, கிறிஸ்து என்னோட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறேன். வியாதி இருக்கிறவனுக்கு பலவீனமா இருப்பாங்க. God who strengthens. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாத்தையும் செய்ய, எல்லா காரியமும், முடியாத காரியங்கள் எல்லா காரியங்களும் இது நான் பார்த்துக்கேன், என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்துக்கேன். இம்பாசிபிள் திங்ஸ் when I went through very difficulty, நான் ரொம்ப கஷ்டமான பகுதியில கடந்த போதும் எனக்கு உதவி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன். He strengthens me and he guides me. இப்படி போ, வழி இதுதான் வழி இதுவே சொல்லும் சத்தத்தை கேட்பீர்கள் போடும் வழிபாட்டில். இப்ப இதுதான் வழி இதுவே போட சத்தத்தை அவர் மூலமாக தேவ பிள்ளைகளே, I think it's time out. We cannot know about Jesus in one shot. ஒரு இதுல கண்டுபிடிச்சிட முடியாது. We have to keep on reading about it, meditate about it, go to the word of God. Let me tell you honestly, word of God தவிர்த்து வேற எந்த புத்தகத்தையும் படிக்காதீங்க. 1000 மனுஷன் எழுதிருப்பாங்க, அதுல கொஞ்சம் கற்றுக்கலாம். ஆனா the word which teaches you, because the word gives you life. அந்த லைஃப் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு you can win your life. May God bless you and prosper you. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெருகப்படுவாராங்க. கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே